வணக்கம். இந்து அதிரடிப்படை தலைவர் ராஜகுரு. இந்து தர்மத்துக்காகவும் சைவ சமயத்துக்காகவும் தொண்டாற்றிக் கொண்டுள்ள தர்ம ஆதீனத்தை பற்றி கௌசிகன் என்கின்ற பாஸ்கர் கௌசிகன் சமூக வலைதளங்களிலே தவறான தகவல்களை பதிவு செய்து கொண்டுள்ளார். அவர் மீது தமிழக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வருகின்ற விநாயகர் சதுர்த்தி திருவிழா என்பது தமிழர்களினுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கொண்டாடப்பட வேண்டியது. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பல லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள், பல திருக்கோயில்கள் அனைத்தும் அந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்கு மக்கள் ஆவலாக உள்ள நேரத்தில் தமிழக இந்து அறநிலையத்துறை என்கின்ற ஒரு கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் வருகின்ற பக்தர்களுக்கு ஒரு அடி விநாயகர், அரை அடி விநாயகர் வழங்க வேண்டும் என்று இந்த அடிப்படை இந்த இயக்கங்கள் ஒரு கோரிக்கையை தமிழக முதல்வருக்கு இன்று வைத்திருக்கிறோம். அதனை தமிழக முதல்வர் அவர்கள் பரிசீலனை செய்து தமிழச்சிகள், மாணவ மாணவிகள், இளைஞர்கள், பெண்கள் விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த அடிப்படை சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைக்கு இந்துக்கள் படும் பாடு காலை 10 மணி முதல் இங்கே நாங்கள் படும் பாடு யாரும் அறியாத ஒன்று. இந்துக்கள் என்றாலே இரண்டாம் தர குடிமக்களாக அரசும் நினைக்கிறது, ஆள்பவரும் நினைக்கிறார்கள். இந்த துயரங்கள்லாம் போக்குவதற்காக தர்மயாதீன நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் தன்னுடைய 60வது வயதில் தன்னுடைய மெய் வருத்தம் பாராமல் உலக நாடுகளெல்லாம் சென்று நம்முடைய சனாதன தர்மத்தையும் இந்து தர்மத்தையும் பரப்புவதற்காக நாளும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட கல்வி சாலையை வைத்து, அன்ன சாலைகளை வைத்து, மருத்துவ சாலைகளை வைத்து இன்றைக்கு அவர்கள் சமுதாயத்திற்கு நல்ல வண்ணம் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கொச்சைப்படுத்துவதற்காக இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதிலெல்லாம் பாஸ்கர் கௌசிகன் என்பவர் தரைக்குறைவாக ஒரு சன்னியாசியை, ஒரு சாதுவை, ஒரு மடாதிபதியை பேசுகிறார். அதை கண்டித்து எங்களுடைய இந்து தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இன்றைக்கு எங்களுடைய கண்டனங்களை தெரிவிப்பதற்காக ஐஜி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறோம். இதனை தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் சென்று நாங்கள் இந்த சமமாக பாஸ்கர் கௌசிகன் மீது புகார் கொடுக்க இருக்கின்றோம். தூய உள்ளம் கொண்ட துறவி, எங்களுடைய தர்மயாதீனம் குருமகா சன்னிதானங்களை யாரும் இழித்து பழித்தும் பேசுவதற்கூடாது. இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கண்டிப்பதற்காக நம்முடைய இந்து அதிரடிப்படை தலைவர் திரு ராஜகுரு அவர்கள் தலைமையிலே இந்த ஒன்று கூடி இந்த கண்டன கடிதத்தை கொடுக்க இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். வலசை ஜெயராமன், இந்து இயக்கங்களின் கூட்டமைப்பு. வீடியோ எடுக்கிறாங்க சார்.